இன்னைக்கு பாண்டியன் ஸ்டோரில் வீட்டில் எல்லாரும் கோமதி இல்லாத நினச்சி கவலைப்பட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவங்க அம்மாச்சி சொல்லுவா, எனக்கு எங்கள் மகா இன்னும் வரலையே, கவலையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, அப்பத்தா கவலைப்படாதீங்க, மாமா எப்படியாவது அத்தையை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ ராஜி சொல்லுவா. அப்புறம் எல்லாருமே அவங்க அம்மாச்சியை வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து கோமதி பின்னாடி பாண்டியன் போய்கிட்டே இருப்பான். ஏண்டி கோமதி கொஞ்ச நேரம் நில்லுடி, இன்னும் போய்கிட்டே இருக்கேன், எவ்வளோ தூரம் போவ, எனக்கு காலெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு பாண்டியன் வந்து சொல்லிக்கிட்டே நடந்து பின்னாடி போயிட்டுருப்பான். அந்த சமயத்தில் அங்கேருந்து சரவணன் வந்து கால் பண்ணுவான். கால் பண்ணி, அப்பா அவன் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உங்கள் அம்மா பின்னாடி போய்கிட்டு இருக்கேன், வேறு எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அதுக்கப்புறம் சரவணன் சொல்லுவான், அம்மாவை கூட்டிகிட்டு வந்துடுவீங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, உங்கள் அம்மாவை பற்றிலாம் கவலைப்படாதடா, நான் பார்த்துக்கிறேன், நீ போய் முதல்ல கடையை தர, எதுக்கு கடையை அடைச்சி போயிட்டு உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அப்பா வந்து இந்த மனசு கஷ்டத்தில் நான் எப்படி கடையை திறக்கிறது அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்கும்போது, ஏன்டா ஏற்கனவே உங்கள் அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் போய் உட்காந்துட்டு 3 நாளாக கடை அடைக்க வச்சிட்டா, இதில் வேறு இன்னும் கடை அடைக்கவா, நீ போய் கடையை திறடா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். அப்போது அதை கடையை திறக்கணும்னு சொல்லி சொன்ன உடனே கோமதி எப்படியும் பின்னாடி திரும்பி இப்படி பார்த்து முறைச்சிக்கிட்டே இருப்பாள். பாண்டியன் வந்து சரவணன்கிட்ட பேசிட்டு வச்ச உடனே கோமதி சொல்லுவா, எப்போ பார்த்தாலும் கடை கடைன்னு கடையிலே கிடங்க. கரெக்டு தாங்க, நீங்கள் கடையில் இருந்தால் தான் எங்களுக்கு சோறு கிடைக்கும், நாங்களும் உட்காந்து சோறு சாப்பிட முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஏண்டி நீ உட்காந்து சாப்பிட்டு நான் சொன்னேனாண்டி என்ன, ஆமாம் எத்தனை நேரம் அவங்க கடைக்கு வாரேன் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன், என்றைக்காவது இந்த கடையில் என்னை வந்து உட்கார வச்சிங்களா, ஆனால் உங்கள் மூத்த மருமக அவங்க அப்பா அவங்களெல்லாம் தூக்கி கொண்டு கடையில் உட்கார வச்சிங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பா. அதுக்கு அவன் சொல்லுவான், ஏண்டி இப்போ அந்த பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு வர அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்களாம் உங்கள் இஷ்டத்துக்கு ஒரு முடிவெடுத்தீங்க, நீங்கள் மட்டும் உங்கள் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கலாம், ஆனால் நாங்கள் மட்டும் ஏதாவது முடிவெடுத்தால் தப்பு உங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுகிட்டே இருப்பா கோமதி. நான் ஹாஸ்பிட்டலில் கிடந்ததுக்கு இவர் 3 நாள் கடையை அடைச்சிட்டாராம், அது தேவையில்லாத விஷயமா, ஆனால் இவருக்கு காய்ச்சல் தலைவனா இவர் பின்னாடியே போய்கிட்டு இருக்கணும் அப்படி சொல்லும்போது பாண்டியன் சொல்லுவான், ஏண்டி இப்போ எது எடுத்தாலும் நீ குத்தமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்க. கோமதி உடனே சொல்லுவா, நீங்கள் கடையிலே இருங்க, ஒரு கடையை 10 கடையாக்குங்க, எனக்கு என்ன இப்போ ஏன் என் பின்னாடி வந்துட்டுருக்கீங்க, நானும் உங்கள் கூட வர மாதிரி ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப போய்கிட்டே இருப்பா. சொன்னால் கேளு கோமதி, ஏற்கனவே உனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவள் தலையை பிடிச்சிட்டு அப்படி தலை சுற்றுற மாதிரி நிற்பா. ஏண்டி திரும்பி எதுவும் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லும்போது அவள் ஒரு இடத்துல அப்படியே நிற்க ஆரம்பிச்சிருவா. உடனே காலையில் வந்து எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தியே, ஒரு மாத்திரை சாப்பிடணும்னு நினச்சேன் அடி, இப்போ ஒன்றும் மாத்திரை சாப்பிடாம தான் இருக்கே, வா வந்து கீழே விழுந்துடாதுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கொண்டு உட்கார வச்சிருவான். அந்த இடத்துல உட்கார வச்ச பிறகு, நீ இப்போ மாத்திரை போடாமல் தான் இருக்க, வெயிட் பண்ணு, உனக்கு மாத்திரை வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நடந்து போய் மெடிக்கலுக்கு போவான். அப்போ போகிறதுக்கு முன்னாடி சரவணுக்கு ஃபோன் பண்ணுவான். அப்போ சரவணன் கேட்பான், அப்பா என்னாச்சு, அம்மாவுக்கு என்னாச்சு, எப்படி இருக்காங்க அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாவை பற்றிலாம் கவலைப்பட்டு இருக்காதுல்ல, இப்போது நான் உங்கள் அம்மாவை பார்த்துக்கிறேன், உங்கள் அம்மா இப்போ வந்து காலையில் சாப்பிட்றதுக்கு முன்னாடி போட வேண்டிய மாத்திரையும் அதுக்கப்புறம் போட வேண்டிய மாத்திரையும் மட்டும் என்னன்னு சொல்லி பார்த்து எனக்கு கொஞ்சம் அனுப்பிவிடு அப்படின்னு சொல்லுவான். சரிப்பா உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுருவான். அப்போ அங்கே வந்து மீனா, ராஜி, அதுக்கப்புறம் கதிரும் சரவணன் 4 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னு சொல்லி மீனா கேட்கும்போது, இல்லை அம்மா சாப்பிட வேண்டிய மாத்திரையை வந்து அனுப்ப சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போது ஆமாம் அத்தையை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்களா அப்படின்னு ராஜி கேட்பா. அதுக்கு வந்து கதிர் சொல்லுவான், அதெல்லாம் அம்மாவை எப்படி சமாதானப்படுத்தணும்னு அப்பாவுக்கு நல்லாவே தெரியும், அப்பா கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மீனா சொல்லுவா, ஆமாம் இப்போ மாதிரி கேட்டார், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக் பண்ணி அனுப்பி விடுவீங்கன்னு சொல்லுவாரோ அப்படின்னு சொல்லி கேட்பா. ராஜி வந்து எதுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இல்லை அப்படியே வந்துட்டு எங்கேயாவது வெளியூருக்கு எங்கேயாவது சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்கும்போது, நீங்கள் வேறக்கா, ஏற்கனவே அத்தை எவ்வளோ கோவத்தில் போயிருக்காங்க, இதில் வேற உங்களுக்கு வெளியூருக்கு தான் போக போகிறாங்களாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லை போகிற போக்க பார்த்தா அந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லிகிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் அங்கேருந்து சரவணன் அனுப்பின சீட்டை பார்த்துட்டு பாண்டியன் போய் மெடிக்கலில் வாங்கிட்டு வருவான். தண்ணி பாட்டிலையும் அதுக்கப்புறம் மாத்திரையும் வந்து கொடுத்துட்டு, இதானே நீ சாப்பிட வேண்டிய மாத்திரை, ஃபஸ்ட்டு இதை போடு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை கொடுப்பான். அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் தானே மாத்திரை போடணும், உனக்கு போய் ஏதாவது வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போவான். போயிட்டு இட்லி வாங்கிட்டு வருவான், அதையும் கொடுத்து சாப்பிட வைப்பான். சாப்பிட வைக்கும்போதே அவன் சொல்லுவான், நான் உன் பேச்சை இனிமேல் நல்லா கேட்பேன்டி, இனிமேல் உனக்காக வந்து எதையும் நான் வந்து சொல்ல மாட்டேன், உன்னை வந்து சொன்ன நாடகக்காரெல்லாம் பேச மாட்டேன், என்னை மன்னிச்சுக்க இதை சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இட்லியை கொடுத்தோடனே அவன் சாப்பிட்டுட்டு மாத்திரை போடுவாள். அப்போ மனசுக்குள்ளே வந்து இவன் நினைப்பான் பாண்டியன், சாப்பிட்றதுக்கு முன்னுக்கிட்டே இந்த வேகம் நடந்தா இதில் வந்து சாப்பிட்ட பிறகு இன்னும் தெம்பாக நடக்க ஆரம்பிச்சிருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவன் சொல்லுவான். அதுக்கப்புறம், இங்கே பாரு கோமதி, இனிமேல் நம்ம இங்கேருந்து காரைக்குடியை தாண்டி நம்ம நடந்து வந்துட்டோம், இனிமேல் இங்கேருந்து நடந்து நம்ம போனால் மயங்கி விழுந்துருவோம் வீட்டுக்கு, அதனால் நான் காருக்கு வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு
காருக்கு ஃபோன் பண்ணுவான். ஃபோன் பண்ணிவிட்டு, அப்போ உங்கள் பையனே ட்ராவல்ஸ் வச்சுருக்கான்ல அப்படிங்கன்னு அங்கேருந்து சொல்லுவாங்க. அதுக்கு அவன் சொல்லுவான், என் பையன் ட்ராவல்ஸ் வச்சா நான் வேறு எதுலேயும் கால் பண்ணக்கூடாதா? நீங்கள் எனக்கு காரை மட்டும் அனுப்பி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் பாண்டியன் வந்து சொல்லுவான், இங்கே பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து வண்டி அனுப்பிடாதீங்க, நான் இருக்கிற இடத்த சொல்கிறேன்னு சொல்லிட்டு அவன் இந்த இருக்கிற இடத்த அட்ரஸை சொல்லுவான். அந்த அட்ரஸுக்கு காரை அனுப்பி விட்ருங்கன்னு சொல்லிடுவான். அதுக்கப்புறம் இவன் சாப்பிட்டுட்டு உட்காந்த பிறகு அங்கேருந்து கார் வந்துடும். கோமதி கார் வந்துருச்சு, நம்ம இனிமேல் கிளம்பலாம் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்கார்ட்ட போய், சரி இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோப்பா அப்படின்னு சொல்லி கேட்பான். 2300 அப்படின்னு சொல்லி சொல்லுவான். என்னது 2300 அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஆர்கியூ பண்ணுவான். அப்போ அவன் சொல்லுவான், டிரைவரு நீங்கள் வேணால் 100 குறைச்சிக்கோங்கன்னு சொல்லி சொல்லுவான். 100 என்னால் குறைக்க முடியாது, 1700 தரேன் அப்படிம்பான். அப்போ 2000 கொடுங்க சார் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருப்பான். இதை அப்படியே அவள் பார்த்துட்டே இருப்பாள். வந்து பாண்டியன் அப்படியே முறைச்சி பார்த்துட்ருப்பா. உடனே அதை பார்த்த உடனே இவன் வந்து, சரி சரி நான் தாரேன் 2000 கிளம்புவோன்னு சொல்லிட்டு, வா கோமதி நீ பின்னாடி நல்லா படுத்துட்டு ஹாயாக வா, நான் முன்னாடி உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இவன் திரும்ப அப்படியே முறைச்சிட்டு வேகமாக நடக்க ஆரம்பிச்சிருவா. ஐயோ திரும்பியும் போகிறாளே, இவன் என்னை ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு கோமதி நில்லுன்னு திரும்ப போக ஆரம்பிச்சிருவான் பாண்டியன். அந்த மாதிரி இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர் வந்து முடிஞ்சது.